அண்ணா வணக்கம். அனைவரையும் அரவணைச்சு போகக்கூடிய தலைவரா மு.க. ஸ்டாலின் இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாத்துட்டே இருக்கோம் இந்த அரசியல் களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இங்க பார்க்கும் பொழுது ஏடிஎம்கேல இருந்து எத்தனை பேர் அணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்துட்டாரு. அவரு உறுப்பினர் அட்டையில இருந்து எடுத்தாங்க. ஆனா இருந்தாலுமே அவருக்கு சிறந்த தலைமை எங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு நம்மளுடைய தளபதி கிட்ட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, என்டிஏ கூட்டணியில இருந்த தேமுதிக இன்னைக்கு எங்க இணைஞ்சிருக்காங்க? நம்ம தளபதியோட தான் இணைஞ்சிருக்காங்க. எதுக்காக வந்தாங்க? அங்க சதி பண்ணாங்க, அவங்க முதுகுல குத்துனாங்க. எப்படி குத்துனானுங்க? இதான் ராஜ்யசபா சீட்டு தரேன், அது தரேன், இது தரேன், நண்டு தரேன், கோழி தரேன் சொல்லி பண்ணானுங்க. அதை ஏதாவது கொடுத்தானுங்களா? ஒன்னு ஒரு முட்டை கூட வந்திருக்க மாட்டானுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தளபதி நம்பி இங்க தேமுதிக இணைஞ்சிருக்குங்க. பெரிய வரவேற்பா இருக்குங்க. என்டிஏ கூட்டணி செதறிட்டே தான் இருக்குது. இன்னியுமே அவங்க கூட்டணி இணையணும்னு சொல்லி சசிகலா அதுக்கப்புறம் தினகரன் இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு கட்சியை வச்சு போட்டுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கானுங்க. வேற வழி இல்ல, அவங்களுக்குமே இங்க இடம் இருக்கு. தளபதி அழைப்பு கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதே மாதிரி எப்படி இவங்க வராங்கன்னா, தலைமை சரியா இருக்கு. தலைமை சரியா இருந்தா கீழே நிர்வாகம் நல்லா இருக்கும். நிர்வாகம் நல்லா இருந்தா இன்னைக்கு தமிழ்நாடே நல்லா இருக்கு. அதனால தளபதி தான் சரியான தலைவரா இந்தியா லெவல்லையும் ஒரு தேசிய தலைவராகக்கூடிய தகுதியும் நம்ம தளபதிக்கு தான் இருக்குது. வேற யாருக்கும் இங்க தமிழ்நாட்டுல இல்லங்கிறது உண்மைங்க. ரொம்ப நன்றி.